நக்ஷத்ரா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, ககனை லவ் பண்ணுற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சு அப்பா கொண்டுட்டு வர நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் நான் அவரை கல்யாணம் பண்ணலைன்னா நான் செத்து தான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை நான் இம்ப்ரெஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ககனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அபூர்வாக்கும் மருதாணி சித்திக்கும் என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. ககன் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நக்ஷத்ரா சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ககனும் சாப்பிட ரெடி ஆகுறாரு. அப்போ அங்கே வந்து பூமி சொல்கிறாங்க, இது உங்கள் எதிரி வீட்டிலேருந்து வந்த சாப்பாடு, இதை நீங்கள் எதுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்றாங்க. அதுக்கு ககன் சொல்கிறாரு, நீ கூட அதே வீட்டிலேருந்து தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடி ஆகுறாரு. உடனே பூமி சொல்கிறாங்க, எனக்கு இந்த சாப்பாடு மேலே சந்தேகமாக இருக்குது, விஷம் கலந்துருக்காளோ அப்படின்னு. உடனே நக்ஷத்ரா சொல்கிறாங்க, நானே சாப்பிட்டு காமிக்கிறேன் விஷம் இல்லைன்னு அப்படிங்கிறாங்க. உன் மேலே நம்பிக்கை இல்லை, நானே டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற சாக்கில் எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க. நக்ஷத்ராவுக்கு செம்ம கடுப்பாகுது. இந்த ககனை கல்யாணம் பண்ணலைன்னா செத்து போயிடுவேன்னு நக்ஷத்ரா சொன்னனால வேற வழி இல்லாமல் அபூர்வா ககன் வீட்டுக்கு போகிறாங்க. பூர்ணி வந்து எதுக்கு இங்கே வந்த, வெளில போ அப்படின்னு துரத்துறாங்க. ஆனால் சாரதா வந்து, பூர்ணி பெரியவங்களை எப்படி தான் நடத்துவியா அப்படின்னு திட்டுறாங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு பூர்ணி சொல்ல, சாரதா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பேசிக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வாங்க அபூர்வான்னு கூப்பிடுறாங்க. பூர்ணி சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொன்னா அபூர்வா. நான் உங்களை எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு வந்து உங்கள் பையனை லவ் பண்ணுறா. நான் அவகிட்ட சரி சரின்னு சும்மா தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. ஆனால் ககன் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்கிறா. இதுக்கு முன்னாடியும் அவள் சூசைட் அட்டம் பண்ணப்போ கஷ்டப்பட்டு தான் காப்பாற்றிருக்கோம். இதை கேட்டதும் பூர்ணி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்ல ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்கன்னு. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, அமைதியாயிரு, பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க குறுக்க பேசாதன்னு சொன்னேன்ல அப்படிங்கிறாங்க. அபூர்வா சொல்கிறாங்க, என் பொண்ணு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. ககனை எங்கள் வீட்டை மாப்பிள்ளை ஆக்கிருங்க, 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமாக இருந்துக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சாரதா வந்து எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க அபூர்வா, நான் இப்போ வந்து ககனை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் நல்லா இருக்காது. அவனுக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் கொடுக்கறதுக்கு விரும்பலை அப்படிங்கிறாங்க. ஆனால் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை ஆக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக தானே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அபூர்வா. உடனே சாரதா சொல்கிறாங்க, எனக்கு பூமி தான் மருமகன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் வேறு மாதிரி இருந்த அபூர்வா இப்போ சுயரூபத்துக்கு வந்து கோபமாக பேசுகிறாங்க. ஆனாலும் சாரதா அவங்க எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை பார்த்த உடனே பூர்ணிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்தில் தான் போயிட்டுருக்கு சீரியல். அடுத்து அபூர்வா என்னென்ன பிளான் பண்ண போகிறாங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன பழி வாங்க போகிறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோடில் தான் தெரியும். சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.